இந்த சிந்து நதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன? இதனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு? இந்த நதி நீரை நிறுத்தினா இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரும். கடுமையான பாதிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்கில் போர்ல இது நடக்கல, இது புல்வாமால நடக்கல, பாகிஸ்தான் போர்ல நடக்கல, பங்களாதேஷ் போர்ல நடக்கல, இது எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ இந்தியா அந்த மாதிரி உறுதியா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதான் சொல்றேன், பாகிஸ்தானே பொறுப்பெடுத்து இவங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருந்தாங்கன்னா, அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி, ஆரம்பிச்சு விட்டு போயிடலாம், அது நிறுத்தவே முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் எப்படி மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்டாரோ அதே கேள்விகளை திரும்ப அவரை கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கிளாட்சன் சிவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து 2 நாடுகளுமே, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, அடுத்தடுத்து பல முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் நேயர்களை வெளியேற்றதாக இருக்கட்டும், வெளிநாட்டு தூதர்களை அழைத்து பேசுவதாக இருக்கட்டும், பாகிஸ்தான் நாட்டு தூதர்களை வெளியேற்றதாக இருக்கட்டும். அதில் மிக முக்கியமாக இந்த சிந்து நதி பங்கீடு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சிந்து நதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன? இதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்ன? இதனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இருந்தது அப்படிங்கிறது மிக குறுகிய காலம்தான். கடந்த 75 ஆண்டு வரலாறுல எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு நிரந்தரமான அமைதி அப்படிங்கிறது இருந்ததில்லை. இந்த சூழலில் தீவிரவாத தாக்குதல்களாக இருக்கலாம், ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம், அல்லது கொள்கை ரீதியான மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய அந்த அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம், எல்லாமே இந்திய பாகிஸ்தான் உறவுகளை பாதிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அவ்வப்போது நடக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல்கள், குறிப்பாக 2000 இப்போ வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க இந்த தீவிரவாத தாக்குதலில், குறிப்பாக இந்தியா பகுதிகளில், பாகிஸ்தான் பகுதிகளிலையும் இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த ஒரு தாக்குதல், எதிர்பாராத ஒரு தாக்குதல் நடந்து அதில் 26 பேர் கொல்லப்படுறது, சாதாரண சாமானிய மக்கள் கொல்லப்படுறது அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. இப்படி நடக்கும் பொழுது இந்தியாவினுடைய பதிலளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியான பதிலளிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராஜரீக விடயங்களாக இருக்கலாம். அப்புறம் 3வதாக வளம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். இப்போ இந்த வளம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வளம் நீர். அப்போது இந்த சிந்து சமவெளி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சிந்து நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நதி, திபெத் நாட்டில் உருவாகி அப்படியே வட இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்குள்ளார பாயுது. 5 நதிகளாக பிரியுது. 5 நதிகளாக இருந்து திரும்ப ஒரே சிந்து நதியாக மாறி ஒன்றா வர்றதை நம்ம பார்க்குறோம். இதை 2 பக்கமாக நம்ம பார்க்குறோம். அதாவது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது 3 நதிகள் இந்தியா பக்கம் சார்ந்தும் 3 நதிகள் பாகிஸ்தான் பக்கம் சார்ந்தும் இருக்குது. இப்போ ஜீலம், செனாப், இண்டஸ், இந்த 3 நதிகள் அந்த பக்கம் இருக்க நதிகளை நம்ம சொல்கிறோம். இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகளை நம்ம ரவி, பீஸ், இந்த மாதிரி நதிகளை பார்க்குது. இப்போ இந்த நதிகள் இந்தியா சுதந்திரம் பெற்ற நேரத்திலிருந்தே இந்த நதிகள் பங்கீடு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 47 இருந்து 60 வரைக்கும் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் 9 ஆண்டுகள், குறிப்பாக சொன்னீங்கன்னா பிரசிடெண்ட் அயூப் கானுக்கு இடையிலையும் நம்ம பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு இடையிலையும் 9 ஆண்டுகள் தொடர் பேச்சுவார்த்தை நடந்து, அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த நதிநீர் பங்கீட்டுக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்கணும்னு வேர்ல்ட் பேங்கினுடைய அனுசரணையோட நடத்துகிறாங்க. இதுக்கு 2 நாடுகளும் பணத்தை கொட்டி தொடர்ந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி, வருடாந்திர சந்தா மாதிரி கட்டி அதை நிர்மாணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது நிர்மாணிக்கிறதுக்கு ஒரு ஆணைய குழு ஒன்று இருக்குது. அந்த ஆணைய குழுவில் பாகிஸ்தானை சார்ந்தவங்களும் இருப்பாங்க, இந்தியாவை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அவங்க தான் இதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல்
இந்த குழுக்கள் செயல்பட வேண்டும். அப்போ இந்த நதிகள் எப்படி பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நதிக்கு நடுவில் வந்து நீங்கள் டேம் அந்த மாதிரி விஷயங்களை கட்ட முடியாது. ரெண்டாவது, அப்படி தடுப்பணைகள் கட்டினீங்கனாலும் உபரி நீர்களை வந்து கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த சூழ்நிலை இருக்குது. இந்தியா பக்கம் இருக்கக்கூடிய நதிகளில் பிரச்சனைகள் கிடையாது. அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு டேம் கட்டலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். பாகிஸ்தானுக்கு போகிறதுல வந்து நீங்கள் எடுத்தது போக எல்லாத்தையும் அங்கே தான் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ அதனால பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நதிகள் தான். 30% விவசாயம் வந்து இந்த நதியினால் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நகரங்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் எல்லாமே இந்த நதியை சார்ந்து தான் இருக்குது. வாழ்வாதாரம் இதை சார்ந்திருக்கு. அப்போது நதிநீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நதிநீரை வெறும் நீரின் மட்டும் பார்க்காம மக்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இணைந்து போகக்கூடிய ஒரு உரிமைக்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்போ இந்த நதிகள் எப்படி பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கடுமையான சிரமமான பகுதிகளில் பாயுது. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நதி வந்து ஜலாலாபாத் வழியாக நேராக ஆப்கானிஸ்தானுக்கு பாயறதை பார்த்துருக்கோம். அந்த பகுதிகளெலாம் நீங்கள் போனீங்கன்னா நேரடியாக நான் போய் பார்த்துருக்கேன் அந்த நதிகள் எப்படி பாயுதுன்னு. அது மலைகள்லேருந்து நேராக நிலத்துக்கு அடியில் வாட்டர் ஃபால் மாதிரி விழுந்து இன்னொரு இடத்துல ஒரு 25 கிலோமீட்டருக்கு போய் வெளியே விழும். இப்படி தான் ஜலாலாபாத்துக்குள்ளே போகுது இந்த நதி, போய் திரும்ப பாகிஸ்தானுக்குள்ளார வரும். அப்போ இந்த மாதிரியான ரொம்ப டைனமிக்கான ஒரு நதி இருக்கு. அப்போ இதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்திலேருந்து இந்தியா பின்வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஏன் இவ்வளோ ஒரு தீவிரமான ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானை நம்ப முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்பொழுது நம்மளும் திட்டவட்டமாக அவங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முனைப்பை எடுத்திருக்காங்க இந்தியா. இப்போ நதிகள் நான் இதை நிறுத்த முடியுமா, அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே பண்ண முடியாது அது. ஏன்னா இந்த நதிகள் பாயறக்கூடிய இடங்கள் எல்லாமே கடுமையான பகுதிகள். அதை நேரடியாக அணை கட்டி மடை போட்டு தடுக்கவும் முடியாது, திருப்பவும் முடியாது. இந்த மாதிரி நிலங்கள்ல அது இருக்கு. ஆனால் என்ன பண்ணலான்னா அதை வந்து நம்ம அட்வான்டேஜுக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பல்வேறு உக்தி முறைகள் இருக்கு. தொடர்ந்து அதை பற்றி எழுதிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ இந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவரே அதை பற்றி சொல்றாரு. ஏன் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் இந்தியா நிறைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட அறிக்கையை அவர் விட்டுருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான தாற்பயம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சாமானிய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சாதாரண சாமானிய மக்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்தி அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானிய பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, இந்தியா ஆக்கியபைட் காஷ்மீர்ல வந்த டூரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய இடத்துல இந்திய டூரிஸ்ட் வராங்க, அப்ப அவங்களும் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் அப்படின்னு அதை பார்க்குறாங்க. ஒன்று. இரண்டாவது பார்வை என்ன அப்படின்னா, இராணுவத்தை நீங்க தாக்குனீங்க அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு எதிரி, அதுல எந்த விதமான ஒரு வீரம் கிடையாது இல்லை அவங்க சொல்றது. ஏன்னா நாங்கள் எப்பவுமே சண்டை போட்டு தான் இருக்கோம். ஆனால் டூரிஸ்ட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா இவங்க வந்து ஒரு வலிமை இல்லாதவங்க, அவங்கள தாக்கணும்னா அவனுடைய இம்பேக்ட் பல மடங்கு கூடும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு செயல்படுறவங்களுக்கு இந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிரட்டல், இந்த நதிநீர் ஆணையத்தை கொண்டு மிரட்டுறது அப்படிங்கிறது ஒரு உக்தி முறையாக இந்தியா பயன்படுத்துது. இல்லை, இப்போது நிறைய சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பைலாப்படி இந்தியாவால் அதை செய்ய முடியாது. ஏன்னா 2 நாடுமே வந்து அதில் வந்து சமரசம் பண்ணி ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் தன்னிச்சையாக முடிவெடுத்து அதை ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது சரத்து எண் 9 சரத்து எண் 12, ஆர்டிகிள் 9 and 12 இதுதான் ரொம்ப முக்கியமான சரத்துக்கள் அந்த இதில். அப்போ சரத்து எண் 9 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆணையத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இரு நாடுகளும் சேர்ந்து பேசிதான் இதை தீர்மானிக்கணும். அந்த சூழலை பொறுத்து அவங்க தீர்மானிக்கணும். ஏன்னா அது மக்கள் உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.
இதனால வந்து இந்தியா தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சரத்து 12 என்ன சொல்லுதுன்னா, அப்படியே வந்து அவங்க தீர்மானம் எடுத்தாலும் இல்லை ஒரு வேளை தீர்வு எட்ட முடியலன்னா ஒரு நியூட்ரல் பார்ட்டியை உள்ளே கொண்டு வரணும். ஒரு நடுநிலை வைக்கக்கூடிய நபரை கொண்டு வந்து இதுக்கான தீர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடுநிலை யார் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான் நடுநிலையாக இருக்குது. இப்போ அவங்க தான் வந்து இதை கொண்டு வந்தவங்க. ஆனால் வேர்ல்ட் பேங்க் இதில் தலையிடணும்னா தலையிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நிலைமை வேறு மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி கூடிய புவியியல் அரசியலில் வேர்ல்ட் பேங்க்கும் சரி, IMF இந்த மாதிரி நிறுவனங்களுடைய ரெலவென்ஸே ரொம்ப மோசமாக இருக்குது, அவ்வளோ உறுதியாக இல்லை. அப்படிங்கும் போது யுஎன் கிட்ட போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யுஎனுக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. அப்போ நீங்களே உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிறது தான் அந்த சூழல் இருக்குது. தன்னிச்சையாக இந்தியா அதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு 2 காரணம். ஒன்றுக்கு கொள்கை ரீதியாக அந்த சரத்தில் இடம் இல்லை தனியாக வர்றதுக்கு. 2, அந்த நிலப்பகுதி அவ்வளோ கடினமான நிலப்பகுதி. இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து அங்கே ஒரு பாலம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட, அல்லது ஒரு தடுப்பணை கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட, அதை கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். ஒரு சாதாரணமாக ஒரு தடுப்பணை அங்கே கட்டிருந்தா கூட மக்கள் சொல்கிறாங்க பல லட்சம் கோடிகள் செலவாகும். அப்போ தான் அந்த நதி, ஏன்னா இது கரடுமுரடான பகுதி, மலைப்பாங்கான பகுதி, நதி எந்த பக்கம் ஓடி எந்த பக்கம் வெளியே வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால மிரட்டலுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதை செயல்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது ஒரு கடுமையான செயலாக. அதனால தான் வந்து இந்த மிரட்டலுக்கே பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து போர் செயல். அதான் அவங்க சொல்லும் பொழுது இதை நாங்க போர் நடவடிக்கையா கருதுறோம். ஆமா, இது ஒரு போர் செயலா. இப்போ பாகிஸ்தான் வந்து அச்சத்தின் வெளிப்பாடா நம்ம அதை எடுத்துக்கிறதா? ஏன்னா தண்ணியை நிப்பாட்டினா நான் வந்து போரா கருதுவேன், உடனடியாக போர் தொடுப்போம் அப்படிங்கிற. நிச்சயமா இப்போ ஏன்னா அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது இந்த நதி. இப்போ பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு, அதாவது தொடர்ந்து ஓடக்கூடிய நதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல மிக குறைவான நதிகள் தான் இருக்கு. அந்த நதிகள்ல இதுவும் கணக்குல வந்துருது. எல்லா பகுதியிலையும் எல்லா காலத்திலையும் வற்றாம ஓடக்கூடிய நதிகள் இது. இன்னொன்னு, இப்போ வந்து விதைக்கிற காலம், அங்க விதைக்கிற காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் சரியானபடி உங்களுக்கு தண்ணி ஒரு நாள் தாமதமா வந்தா கூட கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இல்லையா? அங்க குடிநீருக்கும் சரி, அதே மாதிரி வந்து உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, மின்சார உற்பத்தியில பாதிப்பு இருக்கு. இந்த நதி நீரை வந்து நிறுத்தினா இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரும், கடுமையான பாதிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான பாதிப்புகள் இருக்கு, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. தொழில் ரீதியான, பொருளாதார ரீதியா வந்து பாகிஸ்தான் பின்னடைவுல தான் இருக்கிறாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் இப்படி ஒரு ஆக்ஷன்ல இந்தியா. கண்டிப்பா அதான். இது என்ன, கார்கில் போர்ல இது நடக்கல, இது புல்வாமாவில் நடக்கல, பாகிஸ்தான் போர்ல நடக்கல, பங்களாதேஷ் போர்ல நடக்கல, இதுல எதுலையுமே நடக்கல. ஆனா இப்போ வந்து இந்தியா அந்த மாதிரி உறுதியாக ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்றும் ஒரு கண்டிப்பான அச்சுறுத்தல் இருக்கு அவங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சுறுத்தலை உண்மையிலேயே அவங்க செயல்படுத்திட்டாங்கன்னா, பட் இந்தியா எடுத்தது தெளிவான சரியான ஒரு நடவடிக்கை அப்படி நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம அங்கதான் பிரச்சனையே. இப்போ மிரட்டலுக்கான எடுத்த நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர தெளிவானதா சரியானதா இதை செயல்படுத்த முடியுமா இல்லையாங்கிறது நிறைய சந்தேகம் இருக்கு. முடிவுகள் எடுத்துட்டோம், சொல்றது அறிக்கைகளை விட்டுட்டோம். அறிக்கைகள் அப்படிங்கிறது எப்படின்னா நெருப்புன்னு சொல்ற மாதிரி தான், நடைமுறைக்கு வரும்போது தான் அது சுடும். இப்போதைக்கு அது சுடாது, இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு ஜோல்ட் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. ஆமா, அவன் என்ன சொல்றான்னா அவசர காலத்துல நீங்க நீஜாக் ரியாக்ஷன் மாதிரி எடுக்கிறீங்கன்னு பாகிஸ்தான் பத்திரிகையில எல்லாத்தையும் எழுதுறாங்க. நடுநிலை பத்திரிகைகள் கூட அதுதான் சொல்லுது இன்னைக்கு. இன்னொன்னு, ரொம்ப போல்டா பாகிஸ்தான்ல இருக்கவங்க இதை வந்து கண்டிக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை பாகிஸ்தான் பத்திரிகைகள், நிறைய பத்திரிகைகள் கண்டிச்சிருக்கு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நீங்க எதுக்கு சும்மா இங்க இருக்க வேண்டியது தானே, நீங்க போய் அங்க சிவிலியன்ஸை போய் நீங்க அட்டாக் பண்ணல, எந்த வித லாபமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் எழுதியிருக்கிறாங்க. அதை பத்தி நேராகவே எழுதியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க, பத்திரிகைகளே பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இது நடந்தது அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த கண்ட்ரோல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாத அமைப்புகள் தான் ஊடுருவிருக்காங்க, நமக்கு நல்லா தெரியுது. அப்போ அதை செஞ்சதுக்கு பாகிஸ்தான்ல ரோல் இல்லைன்னு பாகிஸ்தான் சொல்ல முடியாது. இல்லாத போது ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நடக்குது, நாங்கள் யாருன்னு பார்த்து நாங்கள் அதை கட்டுக்கு கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவோட முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பாகிஸ்தானோட ஜெனரல் 5 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, ஒரு மிக முக்கிய பேச்சில் சொல்றாரு, இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அதாவது பாகிஸ்தான் வந்து பார்த்துட்டு
பாகிஸ்தானில் இந்தியா ஆக்கியபைட் காஷ்மீரில் நடக்கிறத பார்த்து நம்ம சும்மா விட முடியாதுங்க. அங்கே இருக்க மக்களை நம்ம தவிக்க விடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி காரசாரமாக பேசிட்டு போய் 4 நாள் இந்த மாதிரி நடக்குது. அப்போ இது தூண்டுறது இல்லாமல் வேற என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல தூண்டி விடுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த திரும்ப அந்த நதிநீருக்கு வருவோம். இப்போ இந்தியா சொன்ன இந்த சிம்பாலிக்கான ஒரு தடை ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டாக மாறிடக்கூடாது. ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிராக போயிடக்கூடாது. குறிவைத்து தாக்குறது அப்படிங்கிறது வேற. இந்த பாலக்கோட் நடந்த விஷயங்கள் அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அது வேற. ஆனால் அந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறது வேற. இன்னொரு பக்கம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட்டுட்டு நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுங்கிறது நம்ம பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறது வித்தியாசம் போயிடும். நாங்களும் சிவிலியன் தான் டார்கெட் பண்ணோம், நீங்களும் சிவிலியன், அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை உடனே வெளியே போக சொல்கிறது நியாயமான விஷயம்தான். ஆனால் அதுலேயே நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க, தொழில் ரீதியாக வந்தவங்க கூட அனுப்பிடலாம், தொழில் ரீதியாக வந்தவங்க அனுப்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. அவங்க போய் வேலை பொழைச்சிக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க அவங்கள நம்ம அவசரப்படுத்தி அனுப்புறதுல நியாயம் கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தானும் பண்ணுறது. ஏன்னா அனுப்புறது இந்தியர்களை இந்தியா இப்போ எடுத்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமான முடிவு தான். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு நாட்கள் ஆகும். ஆனால் இப்போதைக்கு நியாயப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் போக போக தான் தெரியும் இவருடைய தாற்பயங்கள், இவருடைய வெளிப்பாடுகள் போக போக தெரியும். இப்போ உலக அரங்கில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியமிக்க ஒரு பார்வை இருக்குது. வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்குமோ? அது இந்தியாவை பொறுத்தவரையில் நம்மளை வெளியுறவு கொள்கை வெளியுறவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், அப்புறம் பங்களாதேஷ், மியான்மார், அப்புறம் ஸ்ரீலங்கா, நம்ம இந்த நாடுகளை சுற்றி இருக்கிறோம். எந்த நாட்டிலையுமே தொடர் அமைதி கிடையாது. எல்லா நாட்டிலையுமே எங்கேயாவது இருந்து ஒரு இடத்துல இடி விழுந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாடுகள் துருவத்தன்மையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, அமெரிக்காவோடையோ ரஷ்யாவோடையோ சேர்ந்து நிற்கும் பொழுது இந்தியா அணிசேரா கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இப்போ அந்த துருவத்தன்மை இல்லை. ஒன்றா நீங்கள் அமெரிக்காவோட நிற்கணும், அல்லது இப்போ சைனாவோட நிற்கணும். ரஷ்யா ஒரு பெரிய அளவுக்கு என்டிட்டியாக இல்லை. அப்போ நீங்கள் யாரோடையும் இப்போ சேர்ந்து நிற்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானும் தேவை, இந்தியாவும் தேவை. இப்போ இந்தியா அதிகமாக தேவை பாகிஸ்தானை விட. இல்லாட்டி பொதுவாக ஜேடி வான்ஸ் மாதிரி ஆட்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் பாகிஸ்தானுக்கு போவாங்க, அல்லது பாகிஸ்தான் வந்தாங்கன்னா அங்கேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. இப்படி தான் நடக்கும். இப்போ நிலைமை மாறிடுச்சு. மாறி இருக்கும் பொழுது இந்தியா எப்போவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இருக்கும் பொழுது நம்ம கவனமாக தான் செயல்படும். சின்ன நாடுகள், மால்டீவ்ஸ் மாதிரி நாடுகள் கிட்ட கூட நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அது தவறு ஒன்றும் கிடையாது, யோசிச்சு தான் செயல்பட வேண்டியதாக இருக்குது. அது இந்தியாவோட கண்ணியத்தை தான் காட்டுதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறது ஒரு தெளிவான கொள்கை. அது 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரும்பொழுதே ரொம்ப தெளிவாக சிந்திச்சு தான் போட்டிருக்காங்க அந்த கொள்கையை. அப்போ அதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் படியே நம்ம செயல்பட்டோம்னாலே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த IWT இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியிலிருந்து இந்தியா விலகிச்சு அப்படின்னா சர்வதேச அரசியலில் இந்தியாவினுடைய முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு ரிலையபிள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த கன்வென்ஷன்ஸை பொறுத்தவரையில் கன்வென்ஷன் பின்வாங்கக்கூடாது. அது பின்வாங்காமல் இருந்தால் தான் ரிலையபிள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்திரத்தன்மை மிக்க ஒரு உறுதியான ஒரு நண்பராக இருப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக போக வேண்டியிருக்கு. பேலன்ஸ்டாக எங்கே பாதிப்பு உண்டாக்கணுமோ அங்கே பாதிப்பு உண்டாக்கணும். இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகாமல் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டாக இருந்து யாருக்கு என்ன பாதிப்பு, எதனால் பாதிப்பு, எங்கே இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கு யார் காரணம், அவங்கள முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. இல்லாட்டி அவங்கள பனிஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அவங்க தான் காரணம். பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவலாம் காரணம் எந்த அளவுக்கு காரணமாக இருந்தாங்கனாலும் இவங்களும் அதுக்கு காரணம். அவங்கள நம்ம அக்கௌண்டபிள் ஆக்கணும், அவங்கள கணக்குக்கு கொண்டு வரணும். நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா, இது மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த 26 பேருனுடைய சாவுக்கு அதுதான் தக்க பதிலாக இருக்கும். யார் பொறுப்பு அப்படி, யார் பொறுப்பேற்கிறது? இதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி பொறுப்பேற்க முடியுமா, அல்லது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பொறுப்பேற்க முடியுமா, எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்க முடியுமா? தெரியல நமக்கு. அப்போ அவங்களாம் முன் சொல்லணும்.
நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், நாங்கள் ராஜினாமா பண்ணிடுறோம் அப்படின்னு யாராவது 4 பேர் முன்னுக்கு வந்தாங்கன்னா அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அப்புறம் காம்பன்சேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ரொம்ப பெருசாக மதவாத ரீதியாக ஊதி பெருசாக்காமல் இது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ, அதை கடந்து பார்க்க ஆரம்பித்தோம்னா பாதுகாப்புக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா இது ஒரு முறை கிடையாது. ஏன்னா தீவிரவாதிகள் அச்சுறுத்தல்கள்லாம் வந்து அவங்க தாக்குதல் இல்லாதனால அமைதின்னு சொல்லிட முடியாது. தாக்குதல் இல்லாதனால அவங்க ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ இந்த தாக்குதலை நம்ம இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம வரையறுக்கிறது சரியா இருக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட கும்பல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, இஸ்லாம் சமூகத்தை மையப்படுத்தி இதை திசை திருப்புறாங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம்? அதாவது தீவிரவாதிக்கு மதம் இல்லைங்க, கிடையாது. ஏன்னா கொல்லப்படுறவருக்கு மதம் கிடையாது. இது வந்து இந்த அளவுக்கு பொது அறிவு இருந்தால் போதும். இது ஒரு பொது அறிவு. இதுக்கு நீங்கள் கடவுளை நம்புறவராக இருக்கலாம், நம்பாதவராக இருக்கலாம், நீங்கள் கல்லூரிக்கு போய் பட்டம் பெற்றுருக்கலாம், இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பொது அறிவு. ஒருத்தன் கொல்றான், ஏன் கொல்றான்? வெறித்தனத்தோடு கொல்றான். என்ன வெறி நாய்க்கு சாதி இருக்கா? கிடையாது. அது வெறி நாய். என்ன அதே தான் வெறி பிடிச்சவன் தான் ஏன் வந்து கொல்றான். அப்போது பாகிஸ்தானில் அதான் சொல்கிறேன், பாகிஸ்தானே வந்து பொறுப்பெடுத்து இவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருந்தாங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு நம்பகத்தன்மையை நம்ம பாராட்டலாம். அதே மாதிரி இந்தியா இந்த ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளில் நாங்கள் யாருன்னு நேரடியாக அவங்களை கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது உடனே நடவடிக்கை எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாதுகாப்பு பின்னணியில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, இறந்து போகிறாங்க மக்கள், உடனே ஜெனரல் மேனேஜர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அவருக்கும் ட்ரெயினுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த ட்ரெயினுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் ஜெனரல் மேனேஜர். நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டர் ராஜினாமா பண்ண சொல்கிறதில்ல, குரல் எழுதில்லை, அந்த மாதிரி குரல்கள் எழுதலையே. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் ஃபேஸ், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த ஃபேஸ். இப்போ 2வது அந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். 3வது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து இனி தடுப்பு நடவடிக்கைக்குள்ளே போகணும். இதுதான் வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி 2 தரப்புமே மாறி மாறி சில நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறாங்க. இது வந்து இராணுவ நடவடிக்கைக்கு போருக்கான வாய்ப்பு இருப்பதா பிபிசி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழல் வருமா சார்? அதாவது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு போர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இந்த புகை மூட்டம்ங்கிறது உருவாகும். இது அந்த புகை மூட்டம் தான். இந்த புகை மூட்டத்தை கண்டு நீங்கள் உடனடியாக அந்த தீ இருக்குன்னு சொல்லி அதை அணைச்சிங்கன்னா அது உடனே நல்லது. அந்த புகை மூட்டத்தை நீங்கள் வளர விட்டீங்க அப்படின்னா அது போரா மாறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. வாய்ப்பேச்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட்னால போர் வந்த காரணம் இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் இப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக, அவர் சொன்னதுனால போர் வந்துட போகிறது கிடையாது. ஏன்னா சொல்லிட்டாரு, சொன்னவர் யாருங்கிறத பொறுத்து பல்வேறு இடங்கள் நடந்திருக்குது. அப்போது போர் அப்படிங்கிறது தடுக்கணும் அப்படின்னா இந்த கூட்டு நடவடிக்கைகளில் தான் நடக்கும் தவிர, ஏன்னா நீங்கள் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆரம்பிச்சு விட்டு போயிடலாம், அது நிறுத்தவே முடியாது. அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? கடுமையாக இருக்குது. 2மே நியூக்ளியர் கண்ட்ரிஸ், அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். உலகம் முழுவதும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ யார் என்ன பண்ண போகிறாங்க, யார் முதல் புல்லட்டை வந்து உள்ளே போட போகிறாங்க, குண்டை யார் போட போகிறான்னு யாருமே போடாத வரைக்கும் ரொம்ப நல்லது. அதை அப்படியே வந்து ஸ்மூத்தாக கொண்டு போய் டிப்ளமேட்டிக்காகவே முடிச்சிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது. இல்லை யாராவது ஒருத்தர் படுக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் கஷ்டம். இல்லை இதில் என்ன விஷயம்னா, இந்த 4 பேர் வந்ததாக சொல்கிறாங்க, 5 பேர் வந்ததாக சொல்கிறாங்க, 6 பேர்னு கூட சில பத்திரிகைகள் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யார், இவங்களோட ப்ரோஃபைல் என்ன, இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும் நமக்கு. அப்போ ஒரு சாமானிய இந்தியர் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ பாதுகாப்பு படைகள், இவ்வளவு பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பெல்லாம் இருந்து இந்த குழுவை பற்றி ஏற்கனவே தகவல் வந்து 1 மாதமாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பகுதியில் ஏன் அதுக்கான எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலை, தெரிஞ்ச கோட்டை விட்டாங்களா அப்படிங்கிறது இருக்குது. இதில் நிறைய கான்ஸ்பிரசி தியரி வேறு வருது. இதில் கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உண்மை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வருது. இது வந்து யார் பண்ணது, இதுக்கு பின்னாடி யார் இருக்குது, என்ன அரசியல் இருக்குது, எல்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அந்த மன உளைச்சலிருந்து விடுதலை வேணும். இப்போ வந்து நடந்தது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு ஆராயாமல் இனிமேல் நடக்காமல் அதை பார்த்துக்கணும். என்ன செய்யலாம்? அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, யார் பொறுப்பேற்கிறது, யார் இதுக்கு கணக்கேற்பது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம்னாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு தீர்வுகள் வரும்.
இப்போ பதிலுக்கு பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவோட எந்த ஒரு வர்த்தகமும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். மூன்றாம் நாடுகள் பாகிஸ்தான் வழியா போகிற வர்த்தகத்தை கூட இம்மீடியட்டாக நான் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு ஏதாவது எக்கனாமிக்கலாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதாவது இதெல்லாம் மைனர் இம்பேக்ட்ஸ். இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய அளவில் வர்த்தக உறவு இல்லை. வாகா பார்டர் வழியாக நமக்கு பொருட்கள் போகுது வருது, அவ்வளோதான். அதனால் பெரிய அளவில் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாதிப்புகள்லாம் கிடையாது. இந்தியா வழியாக பாகிஸ்தான் வழியாக தான் ஆப்கானிஸ்தானுக்கு பொருள் போய் சேருது. ஆப்கானிஸ்தானுக்கு பாதிப்பு இப்போ அவங்க ஈரான்லேருந்து கொண்டு வரணும் பொருளை, அல்லது தஜிகிஸ்தான்லேருந்து வரணும். இதனால் இங்கேருந்து போகிற மாதிரி கிடையாதுங்க, இவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இதான் இது எல்லாமே வந்து அடுத்த 3 மாதங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வித்தியாசங்கள் தெரியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இப்போ இதுக்கான தீர்வு அப்படின்னா எதை நோக்கி போகிறது சரியாக இருக்கும்? இராணுவ நடவடிக்கையில் இறங்குறது சரியாக இருக்குமா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இராணுவ நடவடிக்கையில் இந்தியா இறங்குச்சு அப்படின்னா அதிகபட்சம் 12லேருந்து 15 நாள், அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு அடி விழுவதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்குமா? அதாவது இராணுவ நடவடிக்கைங்கிறது லாஸ்ட் ரிசார்ட். அதை வச்சு யாரும் ஆரம்பிக்கவும் கூடாது, அதை பர்சியூ பண்ணவும் கூடாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படிப்பட்ட அமெரிக்காவே ஈராக்கில் போய் 10 வருஷம், ஈராக் தாண்டி வியட்நாமில் போய் 20 வருஷம். அப்போ ஒரு நாடு வந்து இது மாதிரி போகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அந்த சாதாரண சாமானிய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். அப்போ இதை தான் ஐசோலேஷன். ஐசோலேஷன் அப்படின்னா அதை தனிமைப்படுத்தி அந்த பிரச்சனையை பார்த்து அதை தீர்க்கிறது ஒன்று. இரண்டாவது, தாக்குதல்கள் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடையாது, எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. அது மூன்றாவது, அடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கணும் அப்படின்னா பொறுப்பேற்றல். அதான் அடுத்த நகர்வாக இருக்கணும். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் உங்கள் நாட்டில் இருக்கிறாங்க, இவங்களை நீ தண்டிச்சிரு, எல்லாம் எங்ககிட்ட அனுப்பு, நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படிங்கிற இந்த டாசியர் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த மும்பை அட்டாக்ஸ்க்கு அப்புறம். அந்த மாதிரி செஞ்சால் தான் அது முடியும். ஏன்னா இதோட கடுமையான தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு இந்தியாவில். அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் வந்து எப்படி மன்மோகன் சிங்கை வந்து கேள்வி கேட்டாரோ அதே கேள்விகளை திரும்ப அவரை கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி. அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அப்போது பதில் யார் கொடுக்கணும்? அவர் தானே கொடுக்கணும். அப்போ அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம், அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கார்கிலுக்கு முன்னாடியோ இல்லை மும்பை அட்டாக்ஸ் நடந்ததுக்கப்புறம் எல்லை யார் பொறுப்பில் இருக்குது? எல்லை பாதுகாப்பு யார் பொறுப்பில் இருக்குது? சென்ட்ரல் பொறுப்பில் இருக்குது. இராணுவம் யார் பொறுப்பில் இருக்குது? சென்ட்ரல் பொறுப்பில் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் யார் பொறுப்பில் இருக்குது? அவங்க பொறுப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பிரதமர் தான் கேட்டார் அன்னைக்கு. இன்னைக்கு ஒரு நேர் கண்ணாடி பிம்பம் மாதிரி அதே கேள்விகள் இந்த பக்கம் திரும்ப வரும்பொழுது பதில் சொல்லக்கூடிய நிலையில் யார் இருக்கான்றதான் இன்னைக்கு கேள்வி. இப்போ வந்து சுப்பிரமணியம் சாமி போன்றவர்கள் வந்து நேரடியாக இதை பற்றி பேசியிருக்காங்க. நேரடியாக கேள்வி கேட்டு முதல்ல வந்து பதவி விலகுங்க நீங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும் ஒரு நியாயமாக கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது தானே, நமக்கே தெரியுது தானே. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. 2008 இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கூட அப்போ இருந்த ஒரு சிவராஜ் பாட்டீல் நினைக்கிறேன், அவரு கூட தார்மீகமாக பொறுப்பேற்று மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆமாம். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் பார்க்கும்போது அதில் ஒரு ஷரத்தில் ஒரு பாயிண்ட்டை குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பிரச்சனை வரும்பொழுது வெளிநாட்டினர் ஒருவரை மத்தியஸ்தராக நியமிக்கலாம். அதை வந்து இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணால், சிம்லா ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணால் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த பிரச்சனையில் தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதில் இந்த ஷரத்தில் இருக்குது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது 72 இருந்த கால சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை வேறு. இந்தியா வந்து இன்னொரு நாடு தலையிடுறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. ஏன்னா போன முறை டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிபராக இருக்கும்போது கூட அவர் கூட சொன்னால் காஷ்மீர் பிரச்சனை ஒரே நாளில் தீர்த்து வச்சுருவாங்க. இந்தியா சொல்லிச்சு, ஐயா நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லி ரொம்ப தான் முடிச்சிட்டாங்க. ஜி ஜின்பிங்கும் சொல்லியிருந்தார், அவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ இன்னொரு நாடு தலையிட்டுச்சு அப்படின்னா அது தலைவலி தான் வருமே தவிர தீர்வு வராது. இது நிறைய நாடுகளில் பார்த்துருவோம் நம்ம. அப்படி தலையீடு வந்துச்சுன்னா எப்படி தலையீடு வரும்? பொருளாதார தலையீடு வரும்,
இராணுவ ரீதியான தலையீடு வரும். இந்த மாதிரி எல்லா தளங்கள்லையும் தலையீடு வரும்பொழுது பெரிய சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த சிம்லா ஒப்பந்தம் அதுக்கான வழி வகுக்குமா? வகுக்கிறது இல்லை. அதாவது சிம்லா ஒப்பந்தம் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடங்களை நாங்கள் எடுத்த இடங்களை திரும்ப கொடுத்துட்றோம். பங்களாதேஷை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க. நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும்பொழுது நாம பேசி தீர்த்துக்கணும். அதுதான் நாம் பேசி தீர்த்துக்கிறது தான் வழி. இப்போ ஒப்பந்தங்கள்லேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் ஆன மேட்டர். ஏன்னா இப்போது அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷமாக வந்து அந்த ஒப்பந்தத்தோடு தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் யாருமே அதை பற்றி யோசிக்கல. என்ன இது இல்லைனாலும் யாரும் அதை பற்றி யோசிக்க போகிறது கிடையாது. ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன். நீ இதுலேருந்து வெளியே வந்தால் நான் அதுலேருந்து வெளியே வந்துடுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி சிம்பாலிக் தானே தவிர இதனுடைய பெரிய தாக்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.